கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே கார்த்திக் கீதா கிட்ட கேட்குற ஒரு விஷயம், ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க தீபாவை நடிக்கிறதுக்கு, இப்போ எதுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் யாருங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் யாருன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு இப்போது போலீஸ்லேருந்து தலைமறைவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திக். ஆமாம், நான் கொலை பண்ணேன் தான், ஆனால் எதுக்காக பண்ணேன், ஏன் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம கீதா என் தங்கை ஒருத்தனால் ஏமாற்றப்பட்டா, ஸோ அவனை தான் நான் கொலை பண்ணேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனை நான் கொலை பண்ணதில் என்ன தப்பு, நான் பண்ணது கொலை இல்லை, வதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கீதா. உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டில் சொல்லி நீங்கள் இந்நேரம் ஒரு நிரபராதின்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சிருக்கலாமே, ஏன் இப்படி போலீஸ்க்கு ஒளிஞ்சு மறைஞ்சு ஓடி திரியிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நான் கொலை பண்ணவனோட ஆட்கள் ரொம்ப வசதியானவங்க, அவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க, அவங்க பணத்தால் போலீஸே விலைக்கு வாங்க என்ன இப்போது போலீஸை வச்சு கொலை பண்ண பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட மாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி கவலைப்படாதீங்க, நீங்கள் இன்னும் ஒரு 4-5 நாளில் தீபாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் உங்களை போலீஸில் ஒப்படைச்சி சீக்கிரமே உங்களை நிரபராதின்னு சொல்லி நான் கோர்ட்டில் உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கீதா. போலீஸ்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. போலீஸும் சொல்கிறாங்க. போலீஸும் கார்த்திக்கும் கீதாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, கீதாவும் நம்ம